பேசாதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க பேச எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மறுமலர்ச்சியின் ஆண்டாக இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே மனம் இறங்குவீராக. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே, இந்த 2026ஆம் வருடத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் முடிவிலே வரும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே எங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்குது என்று நாங்கள் சாட்சியாய் எங்களை நிறுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். செய்யப்பட பெரிய கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். யாவரும் கரங்களை தட்டி திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா. அநேக காரியங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நன்மையான காரியங்களாய் செஞ்சீங்கப்பா. ஒரு விசைந்த ஆண்டவரை வருடத்தின் ஆண்டவரை முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் சாமி. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள நாளமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.
சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன். சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன். சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன். சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நான் நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில். தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாகினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில். தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாகினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில். நக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில். தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி கடந்த வருடம் முழுதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தயவுக்காய் நன்றி சொல்வோம். இரண்டாவது பாடலாக நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி.
லோத்துவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே, தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே, நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே, தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா, தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூரும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூரும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே, எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே ஆண்டவரை ரட்சிக்கப்படாத எங்கள் சொந்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் சொந்தங்கள், எங்கள் உறவினர்கள் ஆண்டவரே அப்பா சோதரம், எங்கள் நண்பர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த ஆண்டிலே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே, ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே, எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா, எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூரும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூரும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அன்னாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே மலட்டு வாழ்க்கையில்லா நீர் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய மலட்டு வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே ஆவிக்குரிய எல்லா மலட்டுகளும் ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீங்கி ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுக்க இந்த ஆண்டு நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டில் ஆண்டவரே துவக்கத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சாமி. எல்லா ஆவிக்குரிய மலட்டுகள் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்னாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே, அன்னாளை நினைவு கூர்ந்ததா ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா,
கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தை நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. கொர்நேலியு குடும்பத்தை ரட்சித்தது போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்படட்டும் சாமி. ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்லாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரே அப்பா சோதரம் கொடுக்கிறவர்களா எங்கள் குடும்பத்தை மாற்றும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. யாவரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். மூன்றாவது பாடலாக பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் உணர்ந்து பாடுவோம். தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே.
யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான எரிகோ மதில்கள் எல்லாம் ஆண்டவரை இந்த ஆண்டு தகர்த்தெறியும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த ஆண்டிலே ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரை எத்தனையோ மதில்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் சாமி. இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட மதில்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சாமி. நீர் எங்களுடைய தேவன், தேவாதி தேவனாய் இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாய் இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களப்பா. துதிக்கும்படியான ஆண்டவரே அப்பா, இந்த சந்ததியை நீர் ஏற்படுத்தின தயவுக்காய் நன்றி சாமி. எங்களுடைய சந்ததி அப்படியாய் மாறட்டும் ஆண்டவரே. துதிக்கிற சந்ததியாய் மாறட்டும் சாமி. ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே.
ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். மட்டுமாய் ஆண்டவரை ஆராதிக்க செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இருக்கட்டும் சுவாமி. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூற கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களை நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா ஆண்டவரே எங்களை நினைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சு அப்பா நீங்க நினைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே உடைந்த பாத்திரம் நான் ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் சுவாமி. தேவன் ஆனாலும் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. இது யாருக்கு புரியும் ஆண்டவரே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே சுவாமி. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவ
உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் வெளிக்காது சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை ஆண்டவரே உம்மை மறுதளித்திருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆண்டவரை நினைவு கூர்ந்து எங்களை கண்ணன் மணி போல பாதுகாத்து தயவாய் ஆண்டவர் மண்டைகளை சேர்த்து கொண்டிருக்கிறீங்களே அப்பா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க என்ன நினைச்சிடுங்க. என் சபைய நினைச்சிடுங்க. நீங்க என்ன நினைச்சிடுங்க. என் சபைய நினைச்சிடுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயங்களை நினைவு கூறுங்கப்பா. ஆண்டவரே, உதவாத பாத்திரமா இருந்த அநேக நாட்களில் ஆண்டவரே கர்த்தர் கோயவன் கையுள்ள களிமணுக்கு உப்பாயங்களை மாற்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கான உருவத்தை ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் ஆண்டவரே மனுஷர் காணும்படி செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே, அநேக முறை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை கருவியாய் பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்கள் உங்களுடைய இஷ்டத்தின் போல வனைத்து பாதுகாத்து ஆண்டவரே அன்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே, கடந்த வருடத்தில் ஆண்டவரே இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இந்த ஆண்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆண்டின் துவக்கத்தில் முதலாம் வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரோடும் அனுகிரகத்தோடும் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே மை சோத்தரிக்கிற ஆண்டு முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆண்டவரே ஒரு ஆராதனை கூட நாங்கள் மிஸ் பண்ணாதபடி கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எங்களை தாசனை மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தை வெளிப்படட்டும். மீதமுள்ள காரியத்தை உடைய கரங்களை வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நின்ற வண்ணமாக கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 31 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம்.
பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 772. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடையவாரும் உண்டு. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் நாணமுள்ளவன். சேர்ந்து வாசிக்கலாம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த ஆராதனை முன்னர் டீனேஜ் பிள்ளைகளுக்கான வகுப்பு இன்று நடைபெறாது. ஆகையால் டீனேஜ் பிள்ளைகள் காணிக்க முடிந்தபடி நீங்கள் இங்கேயே இருக்கும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இன்னைக்கு there is no teenage class today. ஸோ டீனேஜ் கிளாஸ் பிள்ளைகள் இங்கே ஆராதனையில் நீங்கள் அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு செல் லீடர்ஸ் மீட்டிங் ஆனது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. செல் லீடர்ஸ் சபையில் இருக்கிற அனைத்து கேர்சல் லீடர்ஸ் அனைவரும் தவறாமல் மாலை 5:30 மணிக்கு நீங்கள் சபைக்கு கடந்து வரும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நாளை இரவு 7:30 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் ஆனது ஒழுங்கு செய்யப்பட்டன. நாளை திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் சபையிலே நடைபெறும் என்பதை அறிவுறுத்துகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நம் சபையிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் இந்த காத்திருப்பு ஆயத்த ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இந்த வருடத்தின் 2026ஆம் வருடத்தின் முதல் 7 நாள் உபவாச ஜெபமானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்த உபவாச ஜெபம் 2 நேரங்களாக பிரித்து நடைபெற இருக்கின்றன. காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரை 2 பிரிவுகளாக இந்த உபவாச ஜெபமானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நீங்கள் சபைக்கு கடந்து வந்து இந்த 7 நாள் உபவாச ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்தில் எழுந்துள்ளுங்க. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இவர்களை வரவேற்போம். உங்கள் கரங்களை கொடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்திலே நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி இந்த ஆராதனை முடிவிலே எங்களிடம் கொடுத்து நீங்கள் ஜெபித்து செல்லும்படி அன்பாக நான் கேட்கிறோம். நாம் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கிறோம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கண்களை மூடி சபையாராக நாம் தேவ சமூகத்தில் இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த பலனுக்காக ஜீவனுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து உமது பிள்ளையாய் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. இதோ தகப்பனே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை தசமங்களை தேவனாக கர்த்தர் அப்பா நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இதை பழுகி பெருக தேவன் கிருபை பாராட்டுவீராக ராஜா. நாங்கள் செய்கிற தொழில் உத்தியோகம் ஆண்டவரே வியாபாரத்திலே தேவனுடைய கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வருடம் முதல் ஆண்டவரே அப்பா
நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்ற வசனத்தின்படி அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். தேவ சமாதானமும் ஆண்டவரே தேவ அனுக்கிரகமும் எங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஆண்டவர் இல்லங்களிலும் கடந்து வர தேவன் கிருபை செய்வீராக ராஜா. வீணான செலவுகளுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், மீதம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உந்தன் முன்னே போவார், மனமே நீ கலங்காதே, இறுதி வரை காத்திடுவார், மனமே நீ திகையாதே. கர்த்தர் உந்தன் முன்னே போவார், மனமே நீ கலங்காதே, இறுதி வரை காத்திடுவார், மனமே நீ திகையாதே. ஓசன்னா 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 உன்னத தேவனுக்கே ஓசன்னா 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 ஓசன்னா. புனலானதை செவ்வையாக்குவார், குதூகலமும் காண செய்வார். புனலானதை செவ்வையாக்குவார், குதூகலமும் காண செய்வார். வேண்டியதை தந்திடுவார், வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உந்தன் முன்னே போவார், 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 மனமே நீ கலங்காதே, இறுதி வரை காத்திடுவார், மனமே நீ திகையாதே. கர்த்தர் உந்தன் முன்னே போவார், மனமே நீ கலங்காதே, இறுதி வரை காத்திடுவார், மனமே நீ திகையாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு முன்பதாக போவார். ஆமென். ஆண்டவர் செவ்வையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் சபையிலும் செய்து வருகிற எல்லா தயவான கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் பேசுறது கேட்குதா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த முதல் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருப்பீர் என்று சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஒருவேளை இந்த 3 நாளில் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எழுந்து நிற்கிறவர்களுக்காக நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திற்காக, இந்த முதல் மாதத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அதிகமான அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை
இவள் கொண்டாடத்தக்கதாக கர்த்தருடைய வாழ்க்கை நீர் கரங்களில் எடுப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் இவர்களுடைய வாழ்க்கையை நீ நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும் ஐயா. உடைய பரிசுத்த ஆவியான ஆசீர்வாதத்தின் கரத்தினால், பாதுகாப்பின் கரத்தினால் இவர்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே இன்னும் அதிகமாய் உம்மை தேட, உமக்குள்ளே வளர கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க உடைய கரங்களை பிடித்து அவர்களை நீங்கள் வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாமா? திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 2ஆம் பக்கம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆதியாகமம் 1:28 வாசிக்கலாமா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு, ஒரு வளர்ச்சியின் ஆண்டு. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை வளர செய்வாராக. உங்கள் தொழில் வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்தில் வளரட்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. இது ஒரு வளர்ச்சியின் ஆண்டு. நீங்கள் வளரப்போகிறீர்கள். ஆமேன் சொல்றவங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீங்கள் பெருக செய்ய போகிறார். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் இது ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம். இது ஒரு மணிமகுடமான ஆசீர்வாதம். இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பொதுவான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சத்தமா ஒரு ஆமேன் நேரம் சொல். ஹல்லேலூயா. ஆமேன் சொன்ன அப்படியே ஆகட்டும். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆண்டவர் பெருக செய்வாராக. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 264ஆம் பக்கம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்க போகிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்முடைய எல்லாம் எடுத்துட்டீங்களா? 263ஆம் பக்கம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். தமக்கு முன்பாக நாம் அன்பில், 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்பதாக இயேசுவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்ப தெரிந்திருக்கிறார் சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டீங்க, புரியலையா? கொஞ்சம் பேருக்கு ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு, உலகம் தோன்றுவதற்கு முன்பு நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். ஆமேன். ஆதியாகமம் 1:1 முன்னாடியே இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதற்காக? குற்றமில்லாதவர்களாய் வாழும்படி சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார்ல, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு ஏதோ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியிலே ஆண்டவர் இந்த உலகத்தை தோன்ற செய்வதற்கு முன்பதாகவே அவர் அல்பா ஒமேகா இருக்கிற தேவன், அவர் கடைசியிலிருந்து முன்பாக பார்க்கிறவர். அவருக்கு உடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் தாயின் கருவில் உருவாக முன்னே உங்களை தெரிந்து கொண்டார் என்று இன்னொரு இடத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், ஆமென், நம்மை முன் குறித்தவர். நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலதான் கர்த்தர் உங்களை சபையில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன் குறித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோகம் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பரலோகம் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் யாருமே கண்டுக்கிறதுக்கு இல்லை, என்கிட்ட பேசுறது இல்லை. உங்களுக்காக பரலோகம் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறது. அதற்காக தான் பரலோகம் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இது ஆக்சிடென்டலா வரல. கர்த்தர் உங்களை பிளான் பண்ணி உங்களை ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். பிளான் பண்ணி உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் சந்தித்து உங்களோடு பேச கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு மட்டும் இல்லை, உங்களோடும் தினந்தோறும் பேசுகிற ஆண்டவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வாசிக்கிறோம். ஆமென். ஆனா நமக்கு ஒரு பெரிய நோக்கம், ஒரு நித்திய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோமா? பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் பரலோகம் எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறது? ஏன் உங்களை பரலோகம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் உங்களை இங்கு உட்கார வைக்க வேண்டும்? நீங்கள் ஏன் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் போக வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்துக்கும் ஒரு பதில் இருக்குன்னா அது ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிற டைம் இல்லை. நீங்கள் டிவி பார்க்காம, டிவி பழைய காலம், மொபைல் பார்க்காம, ரீல்ஸ் பார்க்காம வேற எதையோ பார்க்கறத விட நான் ஆண்டவருடைய வேதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த வேதத்தை நீங்கள் கையில் எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்கு போக வேண்டிய இடம் என்னதென்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் எந்த ஊருக்கு போறேன்னு தெரியாம நீங்க ஏதோ ஒரு பஸ்ல ஏற முடியாது. ஏதோ ஒரு பஸ்ல ஏறினா போதும், சும்மா நிக்கிற நேரம் ஏதோ ஒரு பஸ்ல ஏறலான்னு சொன்னா நீங்கள் பல வருடங்கள் ஆனாலும் நீங்கள் சுத்தி சுத்தி நீங்க எங்க நின்றுட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல நீங்க நிற்க வேண்டியது இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நமக்கு எங்க போறோன்றது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை எதற்கு முன்குறித்திருக்கிறார், எதற்கு நேராய் உங்களை வழி நடத்துகிறார் என்பதை தெரியாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் வெற்றிகரமாக முன்னேறி போக முடியாது. நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அதோட கிறிஸ்து வாழ்க்கை முடியல.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அப்படியே ஜாலியாக ரிட்டையர் ஆன உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அப்படியே சேரில் உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன், ஆண்டவர் எப்போ கூப்பிட்றாரு இப்போ போய். அப்படி அல்ல பிரியமானவர்களே, அதல்ல வாழ்க்கை. நீங்கள் முன்னேறி கடந்து செல்ல வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயத்தின் துவக்க நிலைமைதான் இயேசுவை அறிந்து கொள்வது. நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் பிடிக்கும். இதை விட பெட்டரான ட்ரெஸ் போடணும், இதை விட பெட்டரான வாட்ச் கட்டணும், இதை விட பெட்டரான ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணும், இதை விட பெட்டரான ஒரு வீட்டில் வாழ வேண்டும். எல்லாம் நல்லது, அதெல்லாம் பெருக்கத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் இந்த பெருக்கத்தை இந்த ஆண்டில் நமக்கு தருவாராக. உங்களுக்கென்று ஒரு சில நோக்கங்கள் இருக்கலாம். எப்படியாவது 2026 என் கடனெல்லாம் நான் தீர்த்து விட வேண்டும், நான் ஒரு நல்ல ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும். இந்த எல்லா நோக்கத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆமென். அந்த நோக்கம் எங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதை தான் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். Praise the Lord. Hallelujah. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை வாசிக்கலாம். 28 நாம் முதலாவது வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 216ஆம் பக்கம் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கொஞ்சம் இல்லை, பாதி இல்லை, என் வாழ்க்கையில் சில நேரம் இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஒரு 3 பேர் மட்டும் ஆமேன்னு சொல்றாங்க. இயேசுவை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு உண்மை என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நம்மை நடத்துவார். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதுதான் தேவனுடைய திட்டத்தை சொல்லுகிறது. 28 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்பட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இதுதான் தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிற திட்டம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று யோவானிலே வாசிக்கிறோம். ஒரே ஒரு பையன் எனக்கு இருந்தா ஒரே பேரான குமாரன். ஆனா எனக்கு இன்னும் நிறைய பிள்ளைகள் இருந்தால் முதற் பேரான குமாரன் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து உங்களை என்னையும் பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாற்றினபடினாலே இப்பொழுது இயேசு ஒரே பேரான குமாரன் அல்ல, அவர் முதற் பேரான குமாரனாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அப்படி மாற்றப்பட்டிருக்கிறார்? எதற்காக உங்களை ரட்சிக்க வேண்டும்? அதை தான் ஆவியானவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ. உங்களை முன் அறிந்திருக்கிறாரா? உங்களை முன் குறித்திருக்கிறாரா? நீங்க ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரா? தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. தெரிஞ்சிருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்.
தெரிந்திருக்கிறனால தான் கர்த்தர் உங்களை சபையில் வைத்திருக்கிறார். இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்னறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்குன்னு உங்களுக்கு புரியுதா? எதற்கு ரட்சிப்பு புரியுதா? புரியலையா? ஒருத்தர் தலை இப்படி ஆட்ட மாட்டேங்கிறாங்க, அப்படியே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதற்காக உங்களை முன்னறிந்தா, எதற்காக உங்களை ரட்சித்தா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருடைய இயேசுவின் சாயலில் நம்மை பிதாவானவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் சாயலில் நான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பாதையில் நான் பயணி. ஆண்கள் பக்கத்தில் கொஞ்சம் திருமண மாதிரியே தெரியல தலை. சொல்றீங்களா? இன்னொரு தடவை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து இயேசுவின் சாயலில் சொல்லுங்க. பக்கத்தில் என்னை யாருமே பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் பார்க்கணும். இயேசுவின் சாயலில் பிதா என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார், பிதா உங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை முன்னறிந்திருக்கிறார், அதற்கு தான் கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த திட்டத்தை, மேலான திட்டம், இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். போன 2024 விட 2025 இன்னும் நான் இயேசுவை போல மாற்றப்பட்டிருக்கிறேனா? இந்த காலை நேரத்தில் அதான் சேலஞ்ச். அநேக செய்திகளை கேட்குறோம். நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க? பழைய ஏற்பாட்டை பார்த்து தங்களுடைய பாவத்தில் விழுந்துட்டா நீங்கள் நினைக்கிறாங்க, நீங்கள் உடனே சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டிலையும் இப்படிலாம் பாவம் செஞ்சாங்களே, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் போட்டிருக்க, அவரும் பாவத்தில் விழுந்துட்டாரு, நானும் பாவத்தில் விழுந்துட்டேன். இல்லை பிரியமானவர்களே, அவர்களை பார்த்திலும் ஆண்டவர் உங்களிடத்தில் அதிகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படவில்லை. நீங்களும் நானும் இந்த புதிய உடன்படிக்கையின் சபை இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் கழுவிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு 24 மணி நேரமும் இருக்கிறபடினாலே நீங்க இனி எக்ஸாம்பிள் அவங்களை எடுத்துக்க முடியாது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஒரு 5000 ரூபாயை நீங்கள் வச்சுட்டு பயணம் பண்ணால் நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பீங்களோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். ஆனால் அதே பஸ்ஸில் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை. அல்லேலூயா. தாவீதை பார்த்தா நினைச்சா அவர் 30 வயசுக்கு முன்னாடி வேதத்தின் பல பகுதிகள் எழுதினவர். ஆனால் அவர் விழுந்தப்போ வயசு என்ன தெரியுமா? 52 வயதில் அவர் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்து அவளோடு பாவம் செய்து அவருடைய கணவனை கொலை செய்கிறார். யாராவது இப்படிலாம் பண்ணா அவங்கள இவங்க ஆண்டோடைய பிள்ளைன்னு இப்போ சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவனுடைய வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தானியேல் 3 வேளை ஜெபித்தார், நல்லது, அதை கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாலிப பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய முன் உதாரணம், நாம் மோசேவை போல மாற்றப்பட அழைக்கப்படவில்லை, எலியாவை போல் மாற்றப்பட அழைக்கப்படவில்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை ஆண்டவர் முதற் பேரான குமாரனாய் மாற்றியிருக்கிறார். ஏன் சொன்னா நீங்க எல்லாருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் பெரிது. ஆமென். நிறைய பேர் ரொம்ப உடனே சோர்ந்து போயிடுறாங்க. இதெல்லாம் சோர்ந்து போறேன்னு அவங்க சொல்றாங்க, எலியா சோர்ந்து போனார் பாஸ்டர். நாங்கள் அந்த மாதிரி அப்படி சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தை குறித்த சரியான அறிவு உங்களுக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டு ஆட்களை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். முதலாவது முழு வேதாகமத்திலும் யாருமே என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லல. சொன்ன முதல் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு.
அவர் சொன்னார், நீங்க என்னுடைய சகோதரராய் இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவங்கள சில ரிலாக்ஸேஷன் கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு இன்னும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாததினாலே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணாததினாலே அவங்க சில காரியங்களை செய்ய தேவன் அனுமதித்தார். ஆனா நீங்களும் நான் அப்படி அல்ல, அவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் எது அவருடைய சித்தம்? அவருடைய குமாரனுடைய சாயலில் நான் மாற்றப்பட வேண்டும். அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆவியானவரே, நீங்க என்னை உம்முடைய சாயலில் மாற்றுங்க அப்பா. இயேசுவின் சாயலில் நான் மாற்றப்பட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை மாற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். முழு வேதாகமத்தில் இயேசு தான் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் சொல்றார், என்னை பின்பற்றுங்கள். யார் அது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 237ஆம் பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாய் இருங்கள். ஒருவேளை ஆண்டவராக இயேசு மட்டும் இந்த வார்த்தையை சொன்ன நிறைய பேர் சொல்லலாம், அவர் ஆண்டவர், அவருக்கு என்ன? இல்லை பிரியமானவர்கள், ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழும்போது 100% மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தார். அவர் செய்த எல்லாம் நம்மால் செய்ய முடியும். யாருமே ஆமென் சொல்லலையே. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சாரு. எப்படி செஞ்சாரு? அவர் கடவுள்னால செஞ்சாரா? இல்லை, அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் யாருக்கு தான் கொடுத்தாங்க? நான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட சொன்னேன், யார் அந்த 3 பேருக்கு இந்த அபிஷேகம்? யாருக்கு? ராஜாக்களுக்கு. தெரியலையா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க என்ன பாஸ்டர் கவனிச்சோம்? தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், 3 பேருக்கு தான் அபிஷேகம். யாருக்கு? ராஜாக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்க தரிசிகளுக்கு. இந்த 3 பேருக்கு தான் அபிஷேகம். அந்த அபிஷேகமும் அவங்களுக்குள்ள வேலை செய்யல, அவங்களுக்கு வெளியே தான் வேலை செஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்து நாளில், கடைசி நாளில், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இருக்கிற யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ அவங்க மேலெல்லாம் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியம் இது. ஆமென். நம்ம எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம்? ஏதோ சும்மா வாழ்வோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமான ஒரு பாட்டு பாடுவோம், அதல்ல பிரியமானவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை இயேசுவின் சாயலில் தினம்தோறும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உங்களை மாற்றுறதுக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் எப்படியோ போனது போட்டும். 2026 சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பே ஒரு பெரிய பேக்கேஜ், அதோட எல்லாம் சேர்ந்து வருது. சொல்ல முடியுமா? நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, என்னை பின்பற்றுங்கள். சொல்ல முடியுமா? கடவுள் உங்களை நம்பி பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு. உங்க பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியுமா? நான் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாத்துலயும் என்ன பின்பற்றி வாங்க. சொல்ல முடியுமா? கேர்சல் லீடர்ஸ், டிவிஷன் லீடர்ஸ் சொல்ல முடியுமா? விசுவாசிகளை பார்த்து என்னை பின்பற்றுங்கள். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்ல முடியுமா? பிள்ளைங்களை நீங்க அப்படியே என்னை பின்பற்றுங்கள். பவுல் சொல்ற மாதிரி நீங்க என்னை பின்பற்றுங்கள், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். இயேசுவை பின்பற்றுகிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ இயேசு அவர் ஒரு பாவமும் செய்யாதவர். அந்த மாதிரி பெர்ஃபெக்டான வாழ்க்கையில் அந்த பெர்ஃபெக்ஷன் நம்ம எல்லாரும் மாற முடியாது. ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் ஒரு படி மாறிக்கொண்டே இருக்கிறோம் இயேசுவை போல. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாலும் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், சில காரியங்களை வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரை, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நான் மல் மனசாட்சியோடு
தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்பொழுது பிரதான ஆசாரியர் அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். அல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவருடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருக்கிறது. இயேசுவை பிடிக்க வந்தப்ப இயேசு இப்படி பேசவில்லை, அவனை அடிங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் பவுல் ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. இந்த வேத புஸ்தகம் ஒரு உண்மையான புஸ்தகம். ஹல்லேலூயா. மனிதன் பர்ஃபெக்டா எல்லாம் பிறந்ததிலிருந்தே பரிசுத்தமா இருக்கிறதை போல நாம் நடித்து காட்ட அழைக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, சில நேரத்தில் தவறி விழுந்தாலும் உடனடியா நீங்க எழுந்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க பரிசுத்தமாகவே அப்படியே 100% இல்லை. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, நான் பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன், உண்மையாய் நான் விரும்புகிறேன். அதுதான் நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. ஒருவேளை சில இடங்களிலே தவறி இருக்கலாம், சில வார்த்தைகளிலே தவறி இருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய சிந்தையை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாரும் பார்க்க முடியாத இடத்தை தான் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். ஒரு 10 மாடி இருக்கிற பில்டிங், அதனுடைய பவர் 10வது மாடியில் அல்ல, அது அதனுடைய ஃபவுண்டேஷன், அதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறது. அந்த ஃபவுண்டேஷனை யாரும் பார்க்க முடியாது. ஒரு பெரிய புயல் காற்று வந்தா சில மரங்கள் விழுந்து விடுகிறது. ஏன் சில மரம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு? அதனுடைய வேர் ஆழமா இருக்கிறது. ஆண்டவர் மேல உங்க அன்பு எல்லாரும் பார்க்கிறப்ப இல்ல, யாரும் பார்க்காதப்ப அந்த நேரங்களில் நீங்க என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரும் பார்க்காத பொழுது நீங்க என்ன பேசியிருக்கிறீங்க? இயேசுவை போல உங்களால் பேச முடிந்திருக்கிறதா? இயேசு சிந்திக்கிறது போல உங்களால் சிந்திக்க முடிந்திருக்கிறதா? இல்லை சபையில் ஏதாவது 4 பேர் பார்க்கும் போது மட்டும் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியுது, அப்போதான் நான் பரிசுத்தமா இருக்க முடியுது? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் அது அல்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னன்னு தெரியுமா நோக்கம்? அவரை போல நான் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர், இந்த ஆண்டுல உம்மை போல நான் மாற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. This is the 100% practical message. இதுதான் 100க்கு 100 ஆண்டவருடைய திட்டம். தாவீது கோலியாத்தை வீழ்ந்தா நல்லது, இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க, செங்கடல் பிளக்கிறது நல்லது. ஆனா அது எல்லாத்தை விட அதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. செங்கடலை 2ஆ பிளக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. காற்றையும் கடலையும் பாட்டு இறையாதே அமைதலாருன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, உடனடியா கீழ்ப்படியுது. ஆனா நீங்களும் நானும் நம்முடைய சுய புக்தியோடு நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் இயேசுவை போல மாற்றப்பட வேண்டும். நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தோம், நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா, நீங்க இயேசுவை போல மாறலன்னு சொன்னா, நீங்க இது செஞ்சது எல்லாம் வீணாய் போய்விடும். ஆவியானவர் சொல்றாரு, சபை அதை நோக்கி பயணித்து செல்ல வேண்டும். வேற எதையோ நோக்கி இல்லை, வேற எதையோ நோக்கி இல்லை. சபை ஆவியானுடைய திட்டத்தை நோக்கி பயணம் செல்லுகிற சபையாய் இருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். பெற்றோர் முன்மாதிரியா இருக்கணும், ஊழியம் செய்றவங்க முன்மாதிரி, நான் பேசுகிற நான் முன்மாதிரியாய் வாழ வேண்டும். நீங்களும் நானும் யாரோ ஒரு ஊழியக்கார் மாதிரி மாறணும், அவரு மாதிரி மாறணும், இவர் மாதிரி இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயல், இயேசுவின் சாயலில் நான் மாற்றப்பட வேண்டும். அதுதான் உங்களுடைய திட்டம், அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். அதுதான் பரலோகம் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டம். அதுதான். இந்த திட்டத்தில் செயல்பட விரும்புறீங்களா? அப்பொழுதுதான் ஆண்டுடைய வருகையில வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். அவரை சந்திக்கும் போது சபை அவரை போலவே இருக்கும். ஆமென். நீங்க அவரை போல மாற்றப்பட வேண்டும். அதற்கு தான் ரட்சிப்பு, அதற்கு தான் அபிஷேகம், அதற்கு தான் எல்லாம் நம்ம செய்யறது எல்லாம் இந்த காரியத்திற்காக தான், வேற எதற்காகவும் அல்ல.
நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். என் வார்த்தை, என் சொல், சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் நான் இன்னும் ஒரு படி இயேசுவை போல மாற்றப்பட்டிருக்கிறேன், மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் முற்றிலும் தேறினவனாகவில்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் யோவான்ல சொல்றாரு, யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் யார்கிட்ட போய் சொல்லு, நீ என் சகோதரிடத்திற்கு. இயேசு அவங்கள அந்த கடைசி ராபோஜனத்தில் கூட என்ன நண்பர்னு தான் சொல்றாரு. ஆனா உயிரோடு எழுந்த உடனே இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற உறவு மாற்றப்பட்டு இருக்கிறது. உங்களை என்னை இயேசு எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? அதனால்தான் சபைக்குள்ள சகோதரர், பிரதர், சிஸ்டர்னு கூப்பிடுறோமே, அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் சகோதரர். யாருடைய சகோதரர்? இயேசுவினுடைய இளைய சகோதரர். நீங்கள் சகோதரர் என்று கூப்பிடுகிறோமே, இயேசுவின் இளைய சகோதரிகளாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காகவும் இயேசுவின் சாயலுக்கு நான் மாற்றப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் இயேசுவை பார்த்ததில்லை, வேதாகமத்தை படித்ததில்லை. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கட்டும். வாழ்க்கை மட்டும் இல்லை, இயேசுடைய ஊழியமும் அவ்வளவு வல்லமையாய் இருந்தது. அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் இயேசுவின் சாயலில் மாற்றப்பட வேண்டும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். ரோமர் 8:28 வாசிக்கும் போது நன்மைக்கு ஏதுவாயின்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க, நன்மைனா இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இன்னும் கொஞ்சம் மேலான சம்பளம், இதுக்கு முன்னாடி இருந்தோட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லைஃப். அதல்ல நன்மை. நன்மை என்னவென்று சொன்னால் அவருடைய சாயலாய் மாற்றப்படுவதுதான் நன்மை. அதை விட ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்திலே வேற பரலோகத்திலே இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு அந்த நன்மை வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன அந்த நன்மைனா என்னது? இயேசுவின் சாயலில் உங்க வாழ்க்கையில் இது மட்டும் உங்க இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, நீங்க மக்களை பார்க்கிற விதம் மாறிடும், ஊழியம் செய்யற விதம் மாறிடும், மற்றவரிடத்தில் பேசுகிற விதங்கள் மாறிவிடும். உங்களுடைய சிந்தை முதலாவது மாற்றப்பட வேண்டும். நீங்க உங்க சிந்தையை தான் ரொம்ப பிரைவேட் ஆண்டவர் வச்சிருக்கிற. பிசாசு கூட நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்க 20 வருஷம் 30 வருஷம் திருமண வாழ்க்கையில் இருந்தா கூட உங்க கணவன் மனைவியை கூட நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா யாரும் பார்க்காதவைகளை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க சிந்தையை யாருமே பார்க்க முடியாது. உங்களுடைய மறைவா நீங்கள் செய்கிற காரியங்களை யாரும் பார்க்க முடியாது. எல்லாம் பார்க்கிறதை அவர் பார்க்கிறவர் அல்ல, யாரும் பார்க்காததை அவர் பார்க்கிறார். நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? இந்த சர்ச்சுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? கம்யூனியன் எடுக்கிறோமே, எல்லாரும் ஒரே சரீரம்னு சொல்றோமே, இந்த சரீரத்துக்கு உண்மையா இருக்கிறீங்களா? இல்ல இந்த சரீரத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்றீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரே ஒன்றுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது இயேசுவின் சாயலாக நம்மை மாற்ற அவர் வரும் பொழுது நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இது எல்லாருக்கும் புரியாது, இந்த சத்தியம் எல்லாத்துக்கும் புரியாது. யாரெல்லாம் அவருடைய சித்தத்தில் நிலைத்திருக்கிறாங்களோ, ஒரு நாள் ஒருவேளை இந்த காரியத்தெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். நியாய தீர்ப்பு ஆண்டவர் நியாயாதிபதியா வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்றத ஆண்டவர் போட்டு காட்ட மாட்டாரு ஸ்கிரீன்ல. பின்னாடி ஒரு பெரிய LED ஸ்கிரீன் இருந்துச்சு பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல உலகத்தில் இருக்க எல்லாரும் உட்கார்ந்து இருப்பார்கள். அப்பொழுது நம்முடைய சிந்தையில் என்னென்னலாம் ஓடுனுச்சோ அதெல்லாம் அங்கே ஸ்கிரீன்ல போட்டு ஆண்டவர் காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? நம்முடைய காரியங்களை, யாரும் புரிஞ்சிக்காத காரியங்களையும் ஆண்டவருக்கு உங்களுக்கும் இருக்கிற உறவு தொடர்வது பரிசுத்தமானது.
அந்த மகா மேன்மையான திட்டத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க டைரக்ஷன், நீங்க போற டைரக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட், ஏதோ வரோம், ஒரு செய்தியை கேட்குறோம், பாட்டு பாடுறோம், ஏதோ ஒரு காணிக்கை போடுறோம், போயிடுறோம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவங்களை நடத்துறாரா? நிறைய பேருக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது இல்லை. நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிற எக்ஸாம்பிள் கரண்ட்டு தான். கரண்ட் போனால் ஒரு செகண்டில் நமக்கு தெரிஞ்சிருது. ஆனால் பாருங்க, ஆவியா நமக்குள்ள ஊற்றப்படாத ஒரு மனிதனுடைய நிலைமை. தாவீது பாவம் செய்து ஏறக்குறைய 9 மாதங்கள் அவர் உணர்வடையாமல் இருந்தார். வெளியிருந்து ஒரு நார்த்தான் தீர்க்கதரிசி போய் நீ ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னவுடனே தான் அவர் மனம் திரும்பி 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, நீங்க ஆவியானவர் துக்கப்படுத்தினா அடுத்த செகண்டே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிப்பார். கணவன் மனைவியோட சண்டை போட்டா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உங்களால பேசாம இருக்க முடியுதா? நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை பிரியமானவர்களே. அபிஷேகம் உங்களுக்குள் இன்னும் வரவில்லை என்று நான் சொல்லுவேன். கணவன் மனைவியை அடிக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்படல. நீங்க இயேசுவின் சாயலாய் மாற்றப்படவில்லை. இயேசு அடிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவராய் இருந்தார். உங்க உறவுகளில் தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பார்க்க முடியும். ஒரு வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துல உங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கட்டும். அதுதான் இந்த வருஷத்தின் நோக்கம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையின் நோக்கமே அதுதான். அதை தான் ரோமர்ல ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி பலரை உற்சாகப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, பலரை சேலஞ்சு பண்ணட்டும். ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ நாள் ஆச்சு, இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்டார்டிங் மைண்ட்ல இருக்கிறாங்க. இயேசுவை போல நிறைய பேரால பேச முடியல. யாராவது ஒருத்தர் ஒன்று பேசினா 4 பேசுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றக்கா எவ்வளவுதான் பொறுக்கிறது. இயேசு சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். இயேசு திரும்பி கேட்கல, எவ்வளவுதாப்பா நான் பொறுக்கிறது, எவ்வளவுதான் என்ன அடிப்பீங்க, எவ்வளவு நேரம் தான் நான் சிலுவையில் தொங்குறது? இல்லை பிரியமானவர்களே, கடைசி உயிர் போறவர்களையும் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்ததால தான் பிதா எல்லா நாமங்களிலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலில் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், நம்முடைய சிந்தை மாற்றப்படும், நம்முடைய வார்த்தைகள் மாற்றப்படும், நம்ம எல்லார்ட்டையும் பேசுற விதங்கள் மாற்றப்படும். இதுதான் என் வாழ்க்கையவே மாற்றினது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இயேசுவின் சாயலில் மாற்றப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா வேதம் நம்மளை எப்படி அழைக்குதோ அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமா இருக்கணுமா இல்லையா? சகோதரன் அழைக்கிறாரே. யோவான்ல ஒரே பேரான குமாரன், ஆனா ரோமர்ல வரும்போது முதற் பேரான குமாரன். இயேசு நமக்கு முதல் பேரான குமாரனா இருக்கிறார். அவருக்கு அப்புறம் நம்ம அதே பாதையில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சகோதரராய் சகோதரிகளாய் நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலை. அவருடைய நாமம் முதல் பக்கத்தில் இருக்குது மத்தேயில. இயேசு சகல பாவங்களை நீக்கி உங்களை மன்னிப்பார், இல்ல உங்களை ரட்சிப்பார். நீங்க அதே பாவத்தை திரும்ப திரும்ப செய்றீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படல. ஒரு பிறந்த குழந்தை நடக்க முடியாம ஒரு நாளைக்கு 10 தடவை கீழே விழுகலாம், எந்திரிக்கலாம். ஆனா ஒரு 10 வயசாயும் நீங்க இன்னும் அதே பாவத்துல திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எந்திரிக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், இட்ஸ் a big concern. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம்? ஆண்டவர் என்னை மாற்றுங்க. எழும்பின்னு இருக்கலாமா? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. என்ன அந்த திட்டம்? இயேசுவின் சாயலாய் நான் மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை நீங்க இயேசுவை ஏத்துக்கல, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன்.
உங்க பிரசன்னத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால இழந்து வாழ முடியாதப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஒரு சாதாரண கிறிஸ்துவ, நாமினல் கிறிஸ்டியனா, ஏதோ என் பேர் மாறி இருக்குது, நான் கொஞ்சம் பண்ற சில பழக்க வழக்கம் மாறி இருக்கு, அதுக்காக இல்லை, அதுக்காக கர்த்தர் உங்களை அழிக்கவே இல்லை. You have a higher calling. கர்த்தர் நம்மளை எதுக்கு முன் குறித்தார் தெரிந்து கொள்ளாம நீங்க பரலோகத்துக்கு வந்த ரொம்ப நீங்க வருத்தப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஏற்கனவே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டார். இனி செய்ய வேண்டியது சபையுடைய பங்கு. அவருடைய சரீரம் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை ஜீவன் எல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. ஆனா அவருடைய ஆவிக்குரிய சரீரமாகிய சபை, அதான் நீங்களும் நானும், நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம பங்கு, பெரிய பங்கு இருக்கு. எத்தனை பேர் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? ஒரு நிமிஷம் நான் தரேன், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவர் என்னுடைய பங்கு என்ன என்பதை, என்னுடைய நோக்கம் என்ன என்பதை எனக்கு நீர் தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அந்த செய்தி அடுத்த வாரம் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாத ஒரு செய்தி. நான் இயேசுவை போல மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை போல சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah, hallelujah, அப்பா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இந்த பாட்டு வரியா ஏதோ பாட்டு ஒன்று பாடிட்டு போயிடலாம், அப்படி பாடணும்னா நீங்க தயவுசெய்து பாட வேண்டாம். வருஷத்தின் துவக்கத்திலே பொய் சொல்ல வேண்டாம். நான் உங்களை பொய் சொல்ல உற்சாகப்படுத்தலை. உண்மையாலுமே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்கள் சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அப்படி சொல்கிறவங்க மட்டும் எல்லாரும் கண்ணில் மூடிருங்க. அப்படி சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அப்பா, என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்து ரெண்டு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க அர்ப்பணி. உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ரிமானந்தரா பாபா ரிகாதராமானந்தரா சரீரார்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம். அப்பா, என்னை முழுவதும் உமக்கு சொந்தமை. உள்ள உடல் எல்லாமே உமக்கு நான் தருகிறேன். என்னையே ஜீவ பலியாய் நான் அர்ப்பணிக்கிறேன். கள்ளம் கபடு இல்லாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்குள்ள கொஞ்சமாகிலும் பெருமை வந்துடக்கூடாது, சுயநலம் வந்து விடக்கூடாது ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் ஒரு நாளும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. நான் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவனாய் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். அன்பிலே நான் வளர்ந்து பெருகணும். சந்தோஷத்துல, சமாதானத்துல, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். உள்ளம் உடல் எல்லாமே என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். உள்ளம் உடல் எல்லாமே கள்ளங்கபடு எல்லாம் காத்து கொள்ளும். ஒரு கள்ளங்கபடு எல்லாம் காத்து கொள்ளும். அர்ப்பணித்தே நான். எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி அர்ப்பணிப்புன்னு சொன்னாவே உண்மையான அர்ப்பணிப்பு. ஓ ஹalleluya.
என் ஆவி ஆத்மா சரி அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரி அர்ப்பணித்தே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சாயலில் மாறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். மாறும் பொழுது பிதாவின் சித்தத்தை இயேசு நிறைவேற்றினது போல நானும் நீங்கள் இந்த பூமியில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற எழுந்து புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை இயேசுவுக்காக சொந்தமாக்கத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அநேக திரளான கூட்டங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார். அங்கிருந்து ஆத்துமாக்களை கர்த்தர் நம் வசமாக தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நியூ இயர் சர்வீஸில் கேட்ட 3 வஸ்திரம். என்ன வஸ்திரம்? துதியின் உடை, 2வது மகிமையின் வஸ்திரம், 3வது சர்வாயுத வர்க்கம். இது வாழ்நாளெல்லாம் மறக்காம கர்த்தர் நம்மை நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் போலீஸ்காரங்க வந்து சொன்னாங்களா, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு, ஆனால் எங்களுடைய ஹெல்ப்பே இல்லை, நல்லா நீட்டாக ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் நம்ப முடிக்கல. பரலோகம் தன்னுடைய வேலையை செய்திருக்கிறது. எனக்காக பரலோகம் வேலையை செய்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்காக பரலோகம் வேலையை செய்திருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லாரும் நம்ம சபையை எழுந்து வேலை செய்திருக்கிறோம். டிவிஷன் லீடரு, செல் லீடரு அப்படின்னு அல்ல, மொத்த சபையை எழுந்து வேலையை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகத்தோடு ஓடத்தக்கதாக மான்களின் கால்களையும் சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் எனக்குள்ளே புதுப்பிப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறீரோ அங்கு விடுதலை உண்டு தகப்பனே. உம்முடைய சாயலாக மாற்றப்படுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை காண்கிறவர்கள் என்னில் உம்மை காணட்டும் ஆண்டவரே. இவனுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது இவனும் தேவனோடு அந்த நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் என்று பேதுருவை பார்த்து சொன்னது போல என்னையும் இந்த உலகம் சொல்லட்டும். இவருடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது, இவருடைய உடை வெளிப்படுத்துகிறது, இவருடைய நடக்கை வெளிப்படுத்துகிறது, இவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய சாயலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நீர் செயலாற்றுவீராக. நீர் எங்களை செம்மையான பாதையிலே நடத்துவீராக. இதை செய், இதை செய்யாதே, இங்கு போ, இங்கு போகாதே, இதை பேசு, பேசாதே என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே கேட்கப்படத்தக்கதாக, எங்களை அதை வழிநடத்தத்தக்கதாக எங்களையும் எங்கள் சபையும் ஊழியரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல காரியங்களும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி பழுகி பெருகும்படிக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலே, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய கர்த்தா வியாபாரம், தொழில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அநேகருடைய பென்ஷனுடைய காரியங்களிலே ஒரு அரசாங்க சட்டத்தை நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர். அநேக வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் சாதாரணது அல்ல ஆண்டவரே, சட்டங்களை மாற்றி எழுதுகிறது என்று நாங்கள் அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக பக்தியின் வைராக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்தத்தின் மூலம் சபையின் மேலே ஒரு வைராக்கியத்தை தருவீராக. எங்கள் ஊழியரை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, சரீரத்தை கரத்தில் கொடுக்கிறோம். கரைப்படாத மனவாட்டியே என்று கூப்பிடுகிற அந்த சத்தம் எங்கள் காதிலே கேட்கப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.